பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய உண்மையை ஓப்பனா ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் எப்படி முடிவுக்கு வந்துச்சு, போரோட இறுதி கட்டத்துல என்ன நடந்துச்சுங்கிறத அவரே போட்டு உடைச்சிருக்காரு. அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப், நாங்க தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சோம், நான் தான் மீடியேட் பண்ணேன்னு சீஸ்ஃபயருக்கு கிரெடிட்டை எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்காரு. போர் நிறுத்தம் பத்தி உலகத்துக்கே நியூஸை தன் ட்விட்டர் பக்கத்துல முதல்ல பிரேக் பண்ணதும் இவர் தான். இந்தியா கவர்மெண்ட் இதை ஆரம்பத்துல இருந்தே மறுத்துட்டு வராங்க. பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதால தான் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம்னு தெளிவா சொல்லிட்டு வராங்க. ஆனா பாகிஸ்தான்ல பார்த்தோம்னாக்கா போர்ல நாங்க தான் வின் பண்ணோம்னு சொல்லி கொண்டாட்டங்கள் போயிட்டு இருந்துச்சு. உலக அளவில் பாகிஸ்தான் இப்படி ஒரு பொய்யை ரொம்ப அழகாக பரப்பிட்டே இருந்தாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய உண்மையை இந்தியாவுக்கு சாதகமாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது என்னங்கிறத இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இஷாதார், இவர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் கூட. இவர் ஜியோ டிவி, பாகிஸ்தானில் இருக்க ஒரு பாப்புலரான டிவி. அந்த டிவியில் ஏக் தின் ஜியோ கே சாத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இது என்னன்னா அ டே வித் ஜியோ. இந்த நிகழ்ச்சியில் பாகிஸ்தானோட டெபுட்டி பிஎம் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஆபரேஷன் சிந்தூர் பற்றின ரகசியத்தையும் வெளியே விட்டுருக்காரு. தெரிஞ்சு செஞ்சாரா இல்லை தெரியாமல் சொல்லிட்டாரான்னு புரியல. ஆனால் இந்தியாவுக்கு பயங்கர சாதகமாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி தான் இது இருக்கு. பாகிஸ்தான் தான் இந்தியா கிட்ட சீஸ்ஃபயர் கேட்டுச்சுன்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. 2025 மே 7 இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானோட 2 முக்கிய விமான தளங்கள் தாக்கப்பட்டுச்சு. ஒன்று நூர்கான் விமானத்தளம், இன்னொன்று ஷார்கோட் விமானத்தளம். இந்த 2 விமான தளங்களும் பாகிஸ்தான் மிலிட்ரிக்கு ரொம்ப முக்கியமான தளங்கள். இஷாக்தார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதல் நடந்த 45 நிமிஷத்துக்குள்ளேயே சவுதி அரேபியாவோட வெளி விவகார அமைச்சர் ஃபைசல் எனக்கு கால் பண்ணாரு. இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கிட்ட சீஸ்ஃபயர் பற்றி பேசலாம்னு கேட்டார். நானும் பேசலாம் சொன்னேன். அதுக்கப்புறமா தான் போர் முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இதன் மூலமாக அமெரிக்காவோட ஜனாதிபதி ட்ரம்ப் இவ்வளவு நாள் நான் தான் சீஸ்ஃபயருக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொய்ன்னு வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனிரை ஒயிட் ஹவுஸ்க்கு இன்வைட் பண்ணி விருந்து கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் இராணுவ தலைவருக்கு ஒயிட் ஹவுஸ்ல விருந்து கொடுக்கறதுங்கிறது இதுதான் முதல் தடவை. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் இராணுவம் கேட்கும். ஆனால் பாகிஸ்தானில் அரசாங்கம் வேற, இராணுவம் வேற. 2 பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும். அதனால தான் அங்கே பெரும்பாலும் இராணுவ ஆட்சியே நடந்துட்டு இருக்கும். இராணுவத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்கள ஜெயிலில் போட்டுடுறாங்க. இராணுவம் அங்கே தனி பிஸ்னஸ் கூட நடத்துவாங்க. கமர்ஷியலாக பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி எலெக்டட் கவர்மெண்ட்டை விட்டுட்டு ஆர்மி சீஃபுக்கு விருந்து கொடுத்திருக்காரு. விருந்துக்கு அப்புறமா ட்ரம்ப் செய்தியாளர்கள் கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, two very smart people decided not to keep going with that war. That could have been a nuclear war. 2 மிகவும் புத்திசாலிகள் இந்த போரை தொடர வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அது ஒரு அணு ஆயுத போராக மாறக்கூடியது. Well, I stopped a war. I love Pakistan. I think Modi is a fantastic man. I spoke to him last night. We were going to make a trade deal with Modi of India. But I stopped the war between Pakistan and India. This man was extremely influential in stopping it from the Pakistan side. Modi from the India side and others, he said they were going at it. And they are both nuclear countries. I got it stopped. ட்ரம்ப் விருந்துக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட இதை தான் சொல்லியிருக்காரு. இதை தமிழில் சொல்லணும்னா, நான் ஒரு போரை நிறுத்தினேன், நான் பாகிஸ்தானை நேசிக்கிறேன், மோடியும் சிறந்த தலைவர், அவர்கிட்ட நேற்று இரவே பேசினேன், கூடிய சீக்கிரம் இந்தியாவோட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்ய போகிறோம். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நான் தான் நிறுத்தினேன். பாகிஸ்தான் பக்கம் இருந்து ஆசிம் முனீர் மிகவும் முக்கிய பங்கு வகிச்சாரு. இந்தியா பக்கம் இருந்து மோடியும் மற்றவர்களும் முயற்சி பண்ணாங்க. 2 நாடுகளும் மிகவும் தீவிரமாக மோதிக்கிட்டு இருந்தாங்க. 2மே அணு ஆயுத சக்திகள். அந்த போரை நிறுத்த செஞ்சது நான் தான், இப்படி ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஆனால் இந்த விருந்து நடக்கிறதுக்கு முந்தின நாள் தான் நம்ம பிரதமர் மோடி ட்ரம்ப் கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு.
G7 உச்சி மாநாட்டுக்கு நடுவில் மோடியும் ட்ரம்ப்பும் சந்திக்கிறதா இருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப் திடீர்னு அமெரிக்காவுக்கு திரும்பி போகிற மாதிரி இருந்தது. அதனால சந்திப்பு நடக்கல. அதுக்கு அப்புறமா ட்ரம்ப் கேட்டுக்கிட்டதால மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே 35 நிமிஷம் உரையாடல் நடந்துச்சு. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருக்காரு, இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இரு தலைவர்களுக்கு இடையிலான முதல் நேரடி உரையாடல் இதுதான். இந்த உரையாடல்ல மோடி என்னெல்லாம் ட்ரம்ப் கிட்ட பேசினாருன்னு மிஸ்ரி சொன்ன விஷயங்களை பார்க்கலாம். 3ஆம் தரப்பு தலையீடு எப்போதுமே நிராகரிக்கப்படும். இந்தியா ஒருபோதும் 3ஆம் தரப்பு தலையீட்டை ஏற்றதில்லை, ஏற்கவில்லை, எதிர்காலத்திலும் ஏற்காது. மே 6-7 தேதிகளில் இரவுகளில் இந்தியா தாக்கியது பயங்கரவாத முகாம்கள் மட்டும்தான். பாகிஸ்தான் அல்லது பொதுமக்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தல. இந்தியா எதிர்காலத்தில் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பயங்கரவாதத்தையும் போர் நடவடிக்கையாகவே கருதும்னு பிரதமர் மோடி ட்ரம்ப் கிட்ட சொன்னதா மிஸ்ரி சொல்லியிருக்காரு. அதோட பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதால சீஸ்ஃபயர் நடந்துச்சுன்னும் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. மேலும் இதை பற்றி மிஸ்ரி என்ன சொன்னாருன்னா, மே 9ஆம் தேதி இரவு அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் மோடியை கான்டாக்ட் பண்ணி பாகிஸ்தான் பெரிய அளவிலான தாக்குதலுக்கு திட்டமிடுறதா சொன்னார். அதுக்கு பிரதமர் மோடி, பாகிஸ்தான் தாக்குனா இந்தியா அதற்கு இன்னும் கடுமையாக பதிலளிக்கும். அதன் பின் மே 9-10 இரவுகளில் இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானின் பல விமான தளங்கள் சேதமடைந்தன என்றார். இதுக்கு அப்புறமா தான் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட நேரடியாக சீஸ்ஃபயர் கோரிக்கை வச்சதாகவும் மிஸ்ரி தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பாகிஸ்தான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரும் நாம சொன்னதை தான் சொல்லியிருக்காரு. இப்படி வெட்ட வெளிச்சமா ஒரு உண்மையை வெளிவந்திருந்தாலும் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானும் உலக அளவில் காமெடி பண்ணிட்டு இருக்கிறதா இணையதளத்தில் பலர் பதிவிட்டு வராங்க. ஒயிட் ஹவுஸோட செய்தி தொடர்பாளர் ஆன்னா கெல்லி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் ஏற்படுவதை தடுக்க ட்ரம்ப் எடுத்த முயற்சிக்காக நோபல் பரிசு கிடைக்கணும்னு முனீர் விரும்பியதால முனீருக்கு இந்த விருந்து, இந்த சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானும் இந்தியா பாகிஸ்தான் போரை தடுத்து நிறுத்தினதுக்காக அமெரிக்க ஜனாதிபதிக்கு நோபல் பரிசு கிடைக்கணும்னு பரிந்துரையும் செஞ்சிருக்காங்க. நாமளும் எவ்வளவோ காமெடி பார்த்துருப்போம். ஆனால் உலக அளவில் நடக்கிற இந்த காமெடி வடிவேலு காமெடியை விட பயங்கரமாக இருக்குன்னு இணையதளத்தில் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.